2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எல்லோருமே நாம் சேர்ந்து வாசிக்கலாம். 2 Corinthians chapter 10 and verse 5 எல்லோருமே நாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழுப்புகிற எல்லா மேட்டுமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்பட்டுள்ளாய் இருக்கிறோம். 2வது பகுதியாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 1 Corinthians chapter 9 1 Corinthians chapter 9 27வது வசனம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் எல்லோருமே சேர்த்து வாசிக்கலாம். verse 27. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதமாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஆகவே தேவதாமே இந்த 2 வசனங்களையும் ஆசீர்வதித்து நம் அனைவரோடு கூட பேசுவாராக. மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் வேர்ட்ஸ் என்று சொல்லி வேதத்தில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட வசனங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு வியாக்கியானம் செய்யப்பட்ட ஒரு வசனம் என்னவென்று சொன்னால் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துவர்களாய் இருக்கிறோம் என்ற பகுதி the most misunderstood words. ஆகவே சில வசனங்களை சரியாக நம்ம புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். அதில் ஒன்று மிக முக்கியமாக இந்த வசனமாக இருக்கு. எந்த எண்ணத்தையும்னாக்கா நம்முடைய எண்ணம் கிடையாதுங்க. நாட் அவர் தாட்ஸ். இட் டசன்ட் ஸ்பீக் அபவுட் நாட் அவர் தாட்ஸ். அவர் தாட்ஸை பற்றி இது பேசலை. இதை குறித்து நம்ம பின்னாடி வாசிக்கலாம். பின்னாடி வாசித்து இதனுடைய பொருளை நாம் அறிந்து கொள்ளலாம். முன்பாக 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம் வாசிங்க. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஒவ்வொரு விசுவாசியும் கூட தன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறவனாக இருக்கணும். ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிறவன் யார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர். தான் பாவி, அவர் இரட்சகர், எனது பாவத்தை அவர் மன்னித்திருக்கிறார் என்று யார் உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள்தான் கிறிஸ்துவை உடையவர்கள். கிறிஸ்துவை உடையவர்கள் என்ற கிறிஸ்டியன் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை உடையவர்கள் என்ற அர்த்தம். ஆகவே அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்று சொன்னால் தன் சரீரத்தை ஒடுக்கி வாழ்வார்கள். சரீரத்தை ஒடுக்கி வாழ்வார்கள். பாருங்க, ஆவி ஆத்மா சரீரத்தாலே பிணைக்கப்பட்டவன் தான் மனிதன். மேன் இஸ் a component of body, spirit and soul என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே இந்த சரீரம் இச்சைக்கு உட்படுத்தக்கூடியது. இச்சைகளை அது கேட்கும். ஆகவே அதை ஒடுக்க தெரிந்திருக்க வேண்டும். சரீரம் கேட்டதெல்லாம் நாம செய்ய முடியாது. பாருங்க, பிள்ளைகள் அநேக காரியங்களை அவர்கள் கேட்கிறார்கள். அதெல்லாம் பெற்றோர்கள் வாங்கி கொடுப்பதில்லை. ஏன் என்று சொன்னால் அது ஒடுக்கத்தை காட்டுகிறது. டிசிப்ளின் லைஃப் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பது பெற்றோர்களுடைய கடமை அல்ல. எது பிள்ளைக்கு தேவை என்பதை அறிந்து வாங்கி கொடுக்கிறார்கள். பிள்ளை என்று சொன்னால் எல்லாவற்றையும் கேட்கும். கடையில் பார்க்கறது எல்லாமே பார்த்து இதெல்லாம் வாங்கிக்கிறாமான்னு என்ன சொல்லும்? பிள்ளைகள் வானாமா, எனக்கு ஒன்னே ஒன்று போதுமா சொல்லும். 99 குழந்தைகள்லாம் சொல்லலாம் கடையே பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படிதான் சொல்லும். ஆகவே பிள்ளைகளுடைய சிந்தை அப்படியாக இருக்கிறது. சரீரத்தை ஒடுக்க கற்றுக்கொள்ளார். ஆகவே இந்த சரீரத்தை டிசிப்ளின் பண்ணணும். ரட்சிக்கப்பட்டால் மாத்திரம் போதாது, இந்த சரீரத்தை டிசிப்ளின் பண்ண ஒடுக்க ஆயத்தமாக இருக்கணும். அது கர்த்தருடைய அது ஆலோசனையாக இருக்குது. கர்த்தருடைய கட்டளையாக கூட அது காணப்படுது. இஷ்டத்துக்கு நம்ம வாழ முடியாது, இஷ்டத்துக்கு பேச முடியாது, இஷ்டத்துக்கு மற்றவர்களை போல
நாம் செய்ய முடியாது. மற்ற ஜனங்களைப் போல நாம் ஒரு நாளும் வாழ முடியாது. என்று சொன்னால் சரீரத்தை ஒடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாரும் காதலிக்கிறார்கள், நான் காதலிக்கலான்னு போலாமா? போகக்கூடாது. சரீரத்தை ஒடுக்க கற்றுக்கொள்ள. எல்லாரும் சாப்பிட்றாங்க, நான் அப்படி சாப்பிட முடியுமா? பெருந்திண்டி பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அளந்து கட்டி கொண்டு சாப்பிடுவது பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெருந்திண்டி பாவம். அதுக்காக சாப்பிடாம இருக்க முடியாது, சாப்பிடலாம், ஆனால் பெருந்திண்டி பாவம். ஆக மற்றவருக்கு அது பற்றி தெரியாது. அலைந்து கட்டி கொண்டு சாப்பிடுவது என்ன என்பதை குறித்து அவர்களுக்கு தெரியாது. ஆகவே சரீரத்தை செல்ஃப் டிசிப்ளின் யுவர் பாடி, டு டிசிப்ளின் யுவர் பாடி. இதற்கு அவர் ஒரு உதாரணத்தை கொடுக்கிறார். பந்தய சாலையில் ஓடுவரெல்லாம் ஓடுவார்கள். பந்தய சாலையில ஓடுவரெல்லாம் ஓடுவார்கள். they will run for a race. everybody will run for a race. ஏன் இப்ப பந்தயத்துல எல்லாம் ஓடுறாங்க? அவங்க வீட்டுக்கு ஓடுறாங்க. எங்க இருக்கு ஓடுறாங்க? பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறார். யாராவது நீங்க பந்தயத்தில் ஓடுகிறவர்களுடைய கோல், அவருடைய எய்ம் என்னன்னு கேட்டா, எனக்கு பரிசு வேணான்னு யாராவது சொல்லுவாங்களா? எனக்கு பரிசு வேணாங்க. கடைசியா ஓடி வரவர்களை கூட கேட்டாங்க, நிறுத்தி கேட்டாங்க, உங்களுக்கு பரிசு வேணாமாங்கன்னா பரிசுக்காக தான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லுவார். யாரு? அவர் கடைசியா வரவங்களா இருந்தாலும் அவர் பரிசுக்காக தான் ஓடுவார். ஆகவே பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள்லாம் பரிசை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிறார்கள். பாருங்க, இங்கே கவனிமா, அந்த பிள்ளைங்களை கவனிங்க, கவனிங்க, பேசக்கூடாது. பாருங்க, பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் எல்லாம் பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? இப்போ அப்போஸ்தலன் பவுல் சில உதாரணங்கள்லாம் கொடுக்கிறார். அந்த உதாரணங்கள்லாம் அவர் எதிலிருந்து எடுக்கிறார் என்று சொன்னா, ரோம பேரரசு தான் அந்த காலத்துல எல்லா நாடுகளையும், ஏறக்கூடிய இந்த மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியெல்லாம் ரோம பேரரசு தான் ஆளுகை செய்தது. ரோமன் எம்பையர் மோஸ்ட்லி ruled over the Middle East, and many nations were ruled by the Roman Empire. Apostle Paul was also a Roman citizen. அவரு ரோமர்களுடைய பிரஜையாக அவர் காணப்பட்டார். அது உதாரணம் சொல்லும் பொழுது அவர் இந்த ரோமர்களுடைய உதாரணத்தை தான் சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள். ஒரு உதாரணம் சொன்னாக்கா, நம்ம என்னை ஒரு உதாரணம் சொன்னாக்கா, இப்போ இந்த வாழ்க்கையில நான் வாழுகிற இந்த சூழ்நிலையை பார்த்து நான் உதாரணம் சொல்லுவேன் இல்லையா? அதுபோல அப்போஸ்தலன் பவுல் அவர் ஒரு illustration, when he demonstrates, when he tells a illustration, he always refer the Romans. அவர் ரோமர்களுடைய அந்த காரியத்தை தான் அவர் என்ன பண்ணுவார்னாக்கா சொல்லி கொடுப்பார். பாருங்க, ஆகவே தான் அவரு பார்க்கிறாரு, பந்தய சாலையில் எல்லாம் ஓடுகிறதை பார்க்கிறாரு. அதை உதாரணமா சொல்றார். விசுவாசத்துல நீ ஓடுகிறவனாக இருக்க வேண்டும். You have to run the race என்று சொல்றார். எப்படி? அங்கே ஓடுகிற மக்களை அவர் பார்க்கிறார். அவர்கள் எதற்காக ஓடுகிறார்கள்? கிரீடங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிறார்கள். In order to receive crowns, they ran after 10 days. ஆகவே அவர்கள் கிரீடங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஓடுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். கிரீடம்னா அந்த காலத்துல ரோமர்கள் என்ன கொடுப்பாங்கன்னு சொன்னா, என்ன கிரீடம் கொடுப்பாங்க? தங்க கிரீடமா கொடுப்பாங்க? இல்ல, ஒலிவ இலையினாலே பின்னப்பட்ட ரீத்து பார்த்துருக்கீங்களா? அந்த செடியில ஒலிவ செடியை மடக்கி அதை சுற்றி வைத்து தலையில அவர்கள் சூட்டுவார்கள். பைன் லீவ்ஸ் என்று சொல்கிறார்கள். பைன் என்ற மரத்திலிருந்து வரக்கூடிய இலைகள், ஒலிவ இலைகள், இதெல்லாம் அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரீத்து மாதிரி செய்து தலையில கிரீடங்களாக சூட்டுவார்கள். பாருங்க, இதை வாங்கி கொண்டு இந்த பந்தயத்துல ஜெயித்தவர்கள் அதை வாங்கி கொண்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க. ஒரு வாரம் இருக்கிறது, ஒரு வாரம் கழிச்சு என்ன ஆகுது? அந்த லீவ்ஸ் என்ன ஆகுது? இந்த இலைகள்லாம் என்ன பண்ணப்படுது? உதிர்ந்து போகிறதை பார்க்கிறாங்க. உதிர்ந்து போகிறது. கொஞ்ச நாள் ஆன உடனே அந்த ரீத்து மக்கி போகுது. ஆகவே அவங்க வைக்கப்பட்ட அந்த கிரீடமும் என்ன பண்ணுறது? மக்கி ஒன்றும் இல்லாமல் இப்பெரிஷபிள் கிரவுன் என்று இங்கே போடப்பட்டிருக்கு. ஆகவே அவங்க எதற்காக 25வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், அவர்கள் அழிவுள்ள கிரீடம் என்று சொல்கிறாங்க. அழிவுள்ள கிரீடம். எந்த கிரீடமாச்சும் அழியுமா? நமக்கு கிரீடம் நினைச்சாங்கன்னா கிரீடத்தை நம்ம நினைத்துக் கொள்கிறோம். தங்கத்தாலான கிரீடம், வெள்ளினாலான கிரீடம், இதுதான் நினைக்கிறோம். அது அழியாது. ஆனா இது அழிவுள்ள கிரீடம் என்று இங்கே போடப்பட்டிருக்கு. அப்படி என்ன சொன்னா,
அது வந்து மலர் செடிகளினாலே பின்னப்பட்ட ஒரு கீடம். இதற்காக அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, தே ran a race, அவர்கள் ஓடுகிறார்கள். அப்படி ஓடுகிறவர்கள் தங்களுடைய சரீரங்களை எப்படி பண்றாங்க? பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் 25ஆம் வசனம், எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள். அவர் என்ன எப்படி இருப்பாங்க? இச்சை அடக்கமாக இருப்பாங்க. அவங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றி கொள்ள மாட்டாங்க. என்ன செய்வாங்க? they will follow a dietary law, they will follow a dietary food schedule. அவர்கள் அந்த உணவு எப்படி நம்ம உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்வாங்க? சரியான விதத்துல எடுத்துக்கொள்வாங்க. பாருங்க, ஒரு அத்லெட்டு நீங்க பார்க்குறீங்க, அவங்க கண்டபடி சாப்பிடுவாங்களா? ஹோட்டல்ல நம்ம ஹோட்டலுக்கு கொண்டு போனாங்க, வைக்கிறதுலாம் வைங்க, நான் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. என்ன செய்வாங்க? அந்த டைட்டரி பிரின்சிபல் படி தான் சாப்பிடுவாங்க. புரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட்டை கம்மியாக எடுத்துக்கணும், கொஞ்சமாக எடுத்துக்கணும் என்ன சொல்லி டைட்டரி மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க. அத்லெட் அதிகமான புரோட்டீன் உள்ள பொருட்களை எடுத்துக்கொள்வாங்க. கார்போஹைட்ரேட் இந்த சாப்பாடை மலை போல வச்சு நல்லா சோறு போடுங்க, அதை நல்லா குழம்பு ஊற்றுங்கன்னு சொல்லி சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. கார்போஹைட்ரேட் அது இந்த பயிற்சிக்கு உதவாது என்று சொல்லி செய்வாங்க. ஒரு அத்லெட்டை பார்த்தீங்கன்னா காலையில என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த முட்டை மற்ற காரியங்கள் மீட்லாம் கூட எடுப்பாங்க. நம்மளால காலையில் சாப்பிட முடியுமா? ஒரு 10 முட்டை சாப்பிட முடியுமா? 2-3 கோழியை கூட சாப்பிடுவாங்க, வறுத்து சாப்பிடுவாங்க அத்லெட். ஏன்னா அந்த பயிற்சிக்கு அவங்களுக்கு அந்த எனர்ஜி வேணும். குறிப்பாக வெயிட் லிஃப்டர்லாம் பார்க்குறீங்க, அவங்களுக்கு நம்ம சாப்பாடை போட முடியுமா? நம்ம சாப்பாடு முடியும். வெயிட் லிஃப்டர் இருக்கிறாங்க, அவங்க நம்ம சாப்பாடு போட முடியுமா? சாப்பாடு சாம்பார் தொட்டுக்காக ஊருக்காக என்ன பண்ணுவாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் எத்தனை சிக்கன் சாப்பிட்றோம் அப்படின்னு கணக்கு போடுவாங்க. ஆகவே அவருடைய பயிற்சிக்கு தக்கதாக உணவை மாற்றிக்கொள்கிறாங்க. நல்ல உணவு, நல்ல தூக்கத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வாங்க. அவங்க நடுராத்திரிலாம் செல்போன் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. 2 மணி வரை 3 மணி வரை செல்போனே பார்த்துட்டு காலையில் எடுத்து போக மாட்டாங்க. அவர்கள் என்ன பண்ணுவாங்க? சரியான நேரத்தில் அவர்களுக்கு தூக்கம் இருக்கும், சரியான சரிசமமான சாப்பாடு இருக்கும். அது மாத்திரமல்ல, உலக கவலையினால அவர்கள் சிக்கிக்கொள்ள மாட்டாங்க. they won't entangle themselves in the family affairs or worldly affairs. they won't entangle. ஒரு அத்லெட்டை போய் நீங்க கேட்டு பாருங்க, அவனுக்கு அரசியலை குறித்தே ஒண்ணுமே தெரியாது. இவர் எம்பி ஆயிட்டாருன்னா அப்படியான்னு அவங்க இந்த அரசியல் மாற்றங்களை குறித்து தெரியாது, உலக நடக்கைகளை குறித்து தெரியாது. அவனுக்கு தெரிந்த ஒரே காரியம் என்ன? எனக்கு முன்னாக யாரு இந்த ரேஸ்ல இருக்கிறா அது தெரியும், நான் யாரெல்லாம் வெற்றி கொள்ள வேண்டும் அது தெரியும். அவனுடைய விளையாடுற விளையாட்டை குறித்து நல்ல அறிவு இருக்கும். ஆனா மற்ற காரியங்களை குறித்து அவனுக்கு அதிக ஈடுபாடு கொண்டிருக்க மாட்டான். அதிக நேரத்தை என்ன செய்ய மாட்டான்? காசிப்பிங், அதாவது ஒருத்தருக்கும் பேசிக்கொள்வது, ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தவங்க பேசிக்கொள்வது. they won't spend much time in gossiping. வீண் அரட்டைலாம் அடிக்க மாட்டான். அவனுக்கு ஒரு எய்ம் இருக்கிறது. என்ன ரேஸ்ல ஓடணும், அந்த பட்டத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆகவே சரீரத்தை ஒடுக்குறான். அவனும் நல்லா காசிப்பிங் பண்றதுக்கு அவனுக்கும் ஆசைதான். அவன் போய் எல்லாரோட சந்தோஷமா பேசி எல்லாம் இருக்கிறதுக்கு அவனுக்கு ஆசைதான். ஆனாலும் கூட அவன் எதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறான்? ஒரு போட்டிக்காக அவன் ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆகவே சரீரத்தை ஒடுக்குகிறான். எக்ஸசைஸ்னா கரெக்டான முறையில அவங்க செய்வாங்க. ஆகவே இப்படி இருக்கிறவங்க தான் இந்த பந்தயத்துல ஓட முடியும், பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட முடியும். நாமும் கூட விசுவாச வாழ்க்கையில சரீரத்தை ஒடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சரீரம் இந்த மாமிசம் விரும்பின எல்லாவற்றையும் நான் செய்வேன், நான் வாயத்தோட எது வேணாலும் பேசுவேன், நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னு நாம் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நான் உலக ஜனங்களை போலவே அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படி நான் நடந்து கொள்வேன் என்று ஒரு நாளும் ஒரு கிறிஸ்தவன், ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவன் நினைக்கவே கூடாது. பாருங்க, இன்றைக்கு நமக்கு அநேக வீழ்ச்சிகள், our faults எதுக்காக ஏற்படுது தெரியுமா? we compare always with the heathens. நம்ம புறஜாதியாரோட நான் அதிகமா என்னை ஒத்திட்டு பார்த்து கொண்டே இருக்கிறேன்.
எனக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னா, ஒரு சமயம் நான் சென்னை போறேன். என் வயசுக்கு ஒத்த வயசு உடையவர் அவர் வீட்டுக்கு என்னை அழைத்திருந்தார். நான் போனேன். என்னுடைய வயசுல ஒத்த வயசு இருக்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணாரு, அவர் வீட்டுக்கு அழைத்திருந்தார். போனாக்கா சொல்றாரு, ஒரு பெரிய ப்ராமினன்ட் பிளேஸ்ல 2 வீடு வச்சிருக்காரு. அது 2 வீடு, பெரிய பெரிய வீடு. என்னுடைய வயசுல இருக்கக்கூடியவர் 2 வீடு வச்சிருக்காரு. நானும் மனுஷன் தானே, என்னை போலவே படிச்சவர் தானே அவரு. அப்ப எனக்கு என்ன வருது, குப்புன்னு வேர்க்குது. குப்புன்னு வேர்த்துது. ஏன் வேர்த்துது? உள்ள வயிறு எரியுது. உண்மைதான் சொல்றேன், வயிறு எரியுது. ஏன் எரியுது? என் வயசு, என் படிப்பு. அதற்காண்டியும் சென்னையில மிக முக்கியமான தெருவில் இது என் வீடு தான், எதிர்த்த பக்கம் இருக்கு என் வீடு தான், இது என் காரு தான்றான். அவன் போட்ட சாப்பாடு எனக்கு ஒன்னையும் சரிப்படல. கஷ்டத்தோடே சாப்பிட்டு வெளியே வரும்போது அழுக வருது, கோபம் வருது. ஐ கிரை, ஐ கெட் ஆங்கிரி. கொடுமையான அவனாயிடுச்சுன்னு இல்லை, ஏதோ எனக்கு தெரியல. அப்ப ஆண்டவர் பேசுற, நீ யாரு அவன் யாரு? குவாரி அவன் உலகத்தான், நீ யாரு? நீ என்னுடைய மகன் என்று சொன்ன உடனே அப்படியே நொறுங்கி விழுந்து நான் அழுதேன். ஆண்டவரே, இனிமேல் நான் யாரோடு கூட என்ன ஒத்திட்டு பார்க்க மாட்டேன், ஒத்திட்டு பார்க்க மாட்டேன், ஒத்திட்டு பார்க்க. நான் உம்முடைய பிள்ளை. எனக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் இருக்கு, எனக்குன்னு ஒரு எய்ம் இருக்கு, கோல் இருக்கு. என் தேவன் யார் என்று எனக்கு தெரியும். எனக்குரிய காரியங்கள் இந்த உலகத்தில் இல்லை. எனக்கு எந்த சமயத்துல எதை கொடுப்பீங்க என்று உமக்கு நல்லாவே தெரியும். என்னை காட்டிலும் உமக்கு நன்றாகவே தெரியும். You know me very well, more than I know about myself. என்னை காட்டிலும் என்னை குறித்து உமக்கு நன்றா தெரியும். எதை எந்த காலத்துல நீ எனக்கு செய்வீங்கன்னு தெரியும் சொல்லி ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டு நான் அந்த பஸ்ல ஏறி வந்தேன். இப்போ நான் வந்த உடனே நான் சாதாரண மனுஷன் தான், நான் போராடி இருப்பேன். எப்படி அவன் அந்த வீட்டெல்லாம் வாங்கினான், நானும் அதை வாங்கறதுக்கு போராடி இருப்பேன். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. நான் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. ஆகவே ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார், அதிக காலத்தில் எல்லாவற்றையும் செய்வார், நிம்மதியை தருவார், சந்தோஷம் தருவார். இதை புரிந்து கொள்ளாம என்ன செய்யறாங்க, நான் அவனை போல வாழ்வேன், இவனை போல வாழ்வேன், நான் இப்படிப்பட்ட பிசினஸை நான் ஆரம்பிப்பேன் என்று சொல்லி ஆண்டோடைய சித்தமே அறியாமல் போய் நாமே விழுந்து ஐயோ குத்துதே கொடையுதே, குத்துதே கொடையுதே ஆண்டவர் எப்படி காப்பாற்றுவார்? ஆகவே சரீர ஒடுக்கம், ஆண்டவர் சொல்லுகிற இந்த சரீர ஒடுக்கம், எதற்கெல்லாம் நம்ம ஆசைப்படணும், எதற்கு ஆசைப்படக்கூடாது, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும், இந்த காரியம் மிக மிக முக்கியமானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே அவர் எப்படி சொல்றாரு, ஆகவே அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படியாக அப்படி செய்கிறார்கள். நாமோ நமக்கு கொடுக்கப்படுகிற கிரீடம் எப்படிப்பட்டது? இம்பெரிஷபிள் கிரவுன். நமக்கு கொடுக்கப்படுகிற கிரீடங்கள் எப்படிப்பட்டது? It will not fadeth away, it will not dryeth away, it will not wear out. ஆகவே இப்படிப்பட்ட கிரீடத்தை அவர் தருகிறார், அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். நாம் எல்லாம் அப்படிதான் செய்கிறோம், அப்படிதான் செய்கிறோம். எனக்கென்று ஒரு நாள் இருக்கிறது, ஆண்டவர் வரப்போகிறார், நான் அவரோடு கூட போக போகிறேன். நான் இங்கே செய்கிற எல்லா காரியத்திற்கும் is going to reward me. My reward is coming with him. அவரோடு கூட என்னுடைய எனக்கு கொடுக்கப்பட்ட பரிசு பொருட்கள் வந்து கொண்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். ஆதலால் நான் நிச்சயமில்லாத ஓடேன். எனக்குன்னு ஒரு நிச்சயம் இருக்கிறது, நான் பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவேன். Surely I will win the crown. நான் உண்மையாகவே அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி பார்ப்போம். ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். சிலம்பம்னாக இங்க என்ன நினைச்சுக்கிறேன், சிலம்பாட்டம் ஒரு கோலை நினைச்சுக்கிறோம்ல, இது அங்க அப்படி சொல்லல, மொழிபெயர்ப்பு அப்படி இருக்கிறது. இது குஸ்தியை குறிக்கிறது, ஃபைட், குஸ்தியை குறிக்கிறது. ஒரு குஸ்தி வீரன் என்ன செய்ய வேண்டும்? பாக்ஸர் எங்க அடிக்கணும்? முதல்ல நிறைய பாயிண்ட் வேணும், எங்க அடிக்கணும்? திரும்பி போகும்போது முதுகுல குத்திட்டு வந்துடணுமா? எங்க குத்தணும்? ஒவ்வொரு குத்துக்கும் பாயிண்ட் இருக்கு தெரியுமா? நீங்க சரியா முகத்துல குத்திட்டீங்கன்னா, எப்பவுமே குஸ்தி வீரர் என்ன பண்ணுவாங்க, 2 கையா இப்படிதான் வச்சிருப்பாங்க, டிஃபெண்டிங் பொசிஷன் வச்சிருப்பாங்க. அவனுடைய முகத்துல நீங்க குத்திட்டீங்கன்னா, மூக்குல ரத்தம் வந்ததுனாக்க உங்களுக்கு என்னது 100 பாயிண்ட்.
கையில குத்துனா ஒரு பாயிண்ட், உடம்புல குத்துனா ஒரு பாயிண்ட். ஆனா எல்லாத்தோட மேன்மையான பாயிண்ட் எது தெரியுமா? முகத்திலேயே குத்துறது. ஆப்போசிட் பாக்ஸரை hit him on his face. அதுதான் அதிகமான பாயிண்ட். சில பேர் குத்துவாங்க, அவன் என்ன பண்ணுவான்? நீங்க பாத்துறீங்களா? பாக்ஸிங்க பாத்துறீங்களா? அவன் என்ன பண்ணுவான்? அழகா லாபமா குத்தே விடாம என்ன வாங்காம என்ன பண்ணுவான்? தப்பித்து கொண்டே இருப்பான். குத்த போனாக்க இப்படி செஞ்சிருவான், நம்மளால ஹிட் பண்ண முடியாது. அதான் இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஆகாயத்தை அடிக்கிறவனாக, சும்மா ஆகாயத்தை குத்துறவனாக நான் சிலம்பம். ஒரு குத்து விட்டோம்னா எப்படி இருக்கும்? முகத்திலே குத்து விடும், முகத்திலே குத்து விடும். ஆகவே அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனாக நான் இருப்பேன். எப்போது? முதல்ல உன்னுடைய சரீரத்தை ஒடுக்கணும். சரீரத்தை ஒடுக்கணும். பாருங்க, he taketh all these examples from the Roman culture. பந்தய பொருளை குறித்து நம்ம வாசிப்போம். பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Hebrews chapter 12 verse 1 வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். பாருங்க, இதையும் நான் இங்க சொல்லும் பொழுது என்ன நம்ம பார்க்கணும்னாக்கா, அந்த ரோமனுடைய கல்ச்சரை தான் பார்க்கிறாரு. ஸ்டேடியத்தை சொல்றாரு. ஸ்டேடியத்துல என்ன ஸ்டேடியம் தெரியுமா உங்களுக்கு? ஸ்டேடியம் எப்படி இருக்கும்? ரவுண்டா இருக்கும். அதுல எங்க ஆடியன்ஸ் எல்லாம் வரிசலா உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப எல்லாருடைய கண்களும் எங்க இருக்கும்? பின்னாடி இருக்குமா? எதை பார்த்து கொண்டிருப்பாங்க? ஸ்டேடியத்தில் ஸ்பெக்டேட்டர்ஸோட ஐஸ் எங்க இருக்கும்? யார் அங்க என்ன நடக்குது, இந்த நிகழ்வு என்ன நடக்குது என்று சொல்லி அந்த நிகழ்வை பார்த்து கொண்டு இருப்பார்கள். அதை தான் அவர் மீன் பண்றாரு. ரோமன்ஸ் பெரிய பெரிய ஸ்டேடியத்தை கட்டுறதுல பெரிய ஆட்கள். அவங்க விளையாட்டுல ரொம்ப ஆர்வம் உடையவர். இங்க அவர் கற்பனையா சொல்றாரு. ஸ்டேடியத்துல எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. யார் உட்கார்ந்துருக்காங்க? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. யாரு? விசுவாச பட்டியலில் இருக்கக்கூடியவர்கள். மோசே, ஆபிரகாம், யாக்கோபு, இவர்கள் சொல்லப்பட்ட எல்லோருமே எங்க உட்கார்ந்துருக்காங்க? அவங்களாம் விளையாடுறாங்களா? அவங்க விளையாடி முடிச்சுட்டு எங்க போய் உட்கார்ந்துருக்காங்க? ஸ்டேடியத்துல ஸ்பெக்டேட்டரா உட்கார்ந்துருக்காங்க, பார்வையாளரா உட்கார்ந்துருக்காங்க. இப்ப விளையாடுறது யாரு? பவுல் விளையாடுற, நீங்க நானும் விளையாடுறோம். உயிரோடு இருக்கிறவர்கள் விளையாடுறாங்க. நம்ம எப்படி விளையாடுறோம்? விளையாடுறதுனாக்க எப்படி ஓடுறோம்? விசுவாச ஓட்டத்துல எப்படி ஓடுறோம்னு யார் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க? மோசே முதலான, ஆபிரகாம் முதலான விசுவாச பிதாக்கள் எல்லாருமே அப்படி உட்கார்ந்து ஸ்டேடியத்தை ஒன்று பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த கற்பனை பண்ணி இதை படிக்கணும். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. யார் அவர்கள் என்பதற்கு 11ஆம் அதிகாரத்தில் படிக்கணும். விசுவாச வீரர்கள். பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓட கடவோம் என்று சொல்லி ஆகவே இதை கற்பனை பண்ணி சொல்றாரு. இதெல்லாம் படிக்கும் போது இந்த தாற்பயங்கள், இதனுடைய பேக்ரவுண்டை சொன்னாதான் உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸ்டேடியம், இதில் உட்காந்துருக்காங்க. யார் உட்காந்துருக்காங்க? முன்னாடி அதிகாரத்தில் இருக்கிறவங்களாம் உட்காந்துருக்காங்க. நாம தான் ஓடுறோம். விசுவாசத்தை துவக்கிறவர் ஆண்டவர் தான், விசுவாசத்தை முடிக்கிறவர் ஆண்டவர் தான். அவரை பார்த்து நம்ம பொறுமையோடு கூட ஓட வேண்டும் என்று இங்கே போடப்பட்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். ஏனென்றால் வார்க்கப்பட்டு போகிறேன், வந்தது, காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகவே விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார். இங்க நம்ம என்ன வாசிக்கிறோம்? 6ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏனென்றால் நான் இப்பொழுதே பானபலியாக வார்க்கப்பட்டு போய். அது என்ன பானபலி? 2 தீமோத்தேயு chapter 4 verse 6. இப்பொழுதே நான் பானபலியாக ஆங்கிலத்தில் என்ன போடப்பட்டிருக்கு? பானபலியாக
ஆஃபர் And in thine of my departure is at hand. வானபலியாக வார்க்கப்பட்டு போறேன். அப்ப அந்த ரோமனுடைய உணவு பழக்கத்துல என்னன்னாக்கா அவங்க சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீரை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த இலையில அந்த சாப்பிட்ற பிளேட்ல ஊத்திட்டு போவாங்க. ஏன்னாக்கா இந்த உணவை தந்த கடவுளுக்கு நன்றி என்று சொல்லி சாப்பிட்ட பிறகு தண்ணீரை எடுத்து ஊத்திட்டு போவாங்க. நாம கூட இலையில முதல்ல இலைய வச்சாக்கா தண்ணியை ஊத்துறோம், அதுல இலையை கழுவுறதுக்காக நம்ம ஊத்துறோம். நான் கூட தாங்க ஊத்துறோம், வாழை இலைனாக்கா அது கழுவுறதுக்காக நம்ம ஊத்துறோம். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கனாக்கா அவர்கள் சாப்பிட்ட பாத்திரத்துல தண்ணீரை ஊற்றுவாங்களாம். அது அவங்களுடைய தெய்வங்களுக்கு இந்த உணவை கொடுத்ததுக்காக நன்றி என்று சொல்லி அந்த தண்ணீரை அவர்கள் ஊற்றுவார்கள். அதுக்கு பேர் பான பலி. அவர் சொல்றாரு, நான் வாழ்ந்த காலம் முடிந்து விட்டது, மை லைஃப் இஸ் ஓவர், ஐ எம் ரெடி டு டிபார்ட் ஃப்ரம் திஸ் பாடி. நான் என்னுடைய சரீரத்தை விட்டு நான் போக ஆயத்தமா இருக்கிறேன், ஆகவே தான் நான் பான பலியாக வார்க்கப்பட்டேன் என்று சொல்கிறார். இப்ப புரியுதா? பான பலியாக வார்க்கப்பட்டாரு. படிக்கும்போது என்னடா இது பானபலியை குறித்து பேசுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அப்படி கிடையாது. அவருடைய முறைமையின்படி இப்படியாக தண்ணீரை ஊற்றினா என்னுடைய கோர்ஸ் ஆஃப் ஈட்டிங் முடிஞ்சது, நான் சாப்பிட்ற எல்லாமே முடிந்து விட்டது. நம்ம என்ன பண்றோம், இலைய மூடி வைக்கிறோம். அவர்கள் தண்ணீரை ஊற்றுவது பழக்கம். ஆகவே அதை உதாரணமாக காட்டி என்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல முடிந்து விட்டது, தீமோத்தேயுவே நீ பொறுப்பெடுத்துக் கொண்டு இந்த ஊழியங்கள்லாம் நிறைவேற்று என்று சொல்லுகிறார். அடுத்த உதாரணம் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். இதெல்லாம் ஏன் பிரதர் என்கிட்ட சொல்றீங்கன்னாக்கா நீங்க இதற்கான விளக்கத்தை பின்னாடி உங்களுக்கு சொல்றேன். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 கொரிந்தியர் chapter 2 verse 16 வாசிங்க. கெட்டுப்போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். இவைகளை நடப்புகிறதற்கு எவன் தகுதியானவர்? பாருங்க, வாசனை குறித்து பேசுறாரு. மரண வாசனை, ஜீவ வாசனை. அப்படி என்ன வாசனை? அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எங்களிடத்திலிருந்து ஒரு வாசனை புறப்படுகிறது. நம்ம இடத்துல வாசனை, நம்ம இடத்துல நல்ல வாசனை புறப்படுமா? கெட்ட வாசனை தான், துர்நாற்றம் தான் புறப்படும் இல்லையா? அதான் நம்ம என்ன பண்றோம், முடிந்தா ஈடு வேலை குளிக்கிறோம், சென்ட்டு கூட நம்ம என்ன பண்றோம், போட்டுக்கிறோம். ஆகவே வாசனை புறப்படுது என்று சொல்கிறார். கிறிஸ்துவினாலே நமக்கு வாசனை கொடுக்கப்பட்டது. அது நாம் மரண வாசனை, ஜீவ வாசனை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவதற்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். அப்படி எல்லாம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வசனத்துல நம்ம இங்க வாசிக்கிறோம் பாருங்க. கிறிஸ்துவுக்குள் 14ஆம் வசனம் வாசிங்க. 14 verse 14. வெற்றி சிறக்க பண்ணி ட்ரையம்ஃப் என்று ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த ரோமர்கள் ஏதாவது ஒரு நாட்டை வெற்றி பெற்றாங்கன்னாக்கா அவர் என்ன பண்ணுவாங்க, ட்ரையம்ஃபல் என்ட்ரியால் ட்ரையம்ஃபல் பரேடு நடத்துவாங்க. பரேடுனா வெற்றியை பெற்றுக்கொண்டு தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புவாங்க. அப்படி திரும்பும் போது எப்படின்னாக்கா பரேடு நடக்கும். பரேடுல வருவாங்க. பரேடுன்னா வரிசையா நடந்து வருவாங்க. ரொம்ப சந்தோஷத்தோடு அவர்கள் வருவாங்க. அப்போ என்னன்னாக்கா வெற்றி பெற்ற வீரர்கள் முன்னாக நடப்பாங்க. அதற்கப்புறம் அதுக்கு அடுத்த பகுதியில இந்த வாசனையை தூப வர்க்கங்களை கொண்டு வருவர்கள் வருவாங்க. வாசனையை எழுப்பி கொண்டு வருகிறவர்கள் வருவார்கள். முன்பாக நடக்கிறவர்கள் யாரு? வெற்றி பெற்ற வீரர்கள். பின்பாக வருகிறது, அதுக்கு அடுத்த நிலையில வருகிறது தூப வர்க்கங்களை இட்டுக்கொண்டே வாசனையை எழுப்பி கொண்டு வருவார்கள். அதுக்கு அடுத்த செக்மெண்ட், அதுக்கு அடுத்த பகுதியினர் யார் திரும்ப வருவாங்க? கேப்டிவ்ஸ். அதாவது வெற்றி தோல்வியை பெற்றார்கள் இல்லையா, இவர்கள் வெற்றி பெற்றார்கள், அங்கிருந்து ஆட்களை பிடித்து கொண்டு வராங்க இல்லையா, அவங்க பரேடுல நடந்து வருவாங்க. புரியுதா? இந்த பரேடு அவங்க நாட்டை நோக்கி நடக்கும்போது முன்பாக வெற்றி பெற்றவர்கள் வருவார்கள். அதற்கு பின்பாக வாசனை பொருட்களை, தூப வர்க்கங்களை எழுப்புவார்கள். அதற்கு பிறகு யாரெல்லாம் சிறைப்பட்டார்களோ, தோற்றார்களோ அவர்கள் வருவார்கள். இந்த வாசனை எழுப்புது இல்லையா, இந்த வாசனை வெற்றி பெற்றவர்களுக்கு அது ஜீவ வாசனை, சந்தோஷத்தை கொடுக்குற வாசனை
சந்தோஷத்தை கொடுக்கும். பின்னாடி வர்றவங்களுக்கு அதே வாசனை தான் மரணத்துக்கு ஏதுவான வாசனையாக. ஏன் இவங்க அங்கே கொண்டு போன உடனே என்ன பண்ணுவாங்க, நல்லா வீடு வாசல்லாம் கொடுத்து நல்லா இருங்கப்பா அப்படின்னு வாழ வைக்க போகிறாங்க. அவங்கள சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டவங்களை அங்கே போய் என்ன பண்ண போகிறாங்க, சிறைசாலையில் கொலை செய்ய போகிறார்கள், கொலை செய்ய போகிறார்கள். ஆகவேதான் அந்த பிடிபட்டவர்களுக்கு மரண வாசனையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, நாங்கள் பிரசங்கிக்கிற இந்த சுவிசேஷம் உனக்குள்ளாக ஜீவன் கொடுக்க வேண்டும் என்றால் அது உனக்கு ஜீவ வாசனையாக தோணும். நாங்கள் பேசுற வார்த்தைகள் வசனங்கள் நீ மரணத்துக்கு ஏதுவானவனாக்க உனக்கு ஜீவ வாசனை கொடுக்காது, மரணத்துக்கு ஏதுவான வாசனை கொடுக்கும், உன்னை கண்டம் பண்ணும் சொல்றாரு. ஒரே வாசனை தான். யாரெல்லாம் ஜீவனுக்குள்ளாக இருக்கிறார்களோ, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டார்களோ அவர்களுக்கு ஜீவ வாசனையாக இருக்கிறது. இது எப்படி சிறைப்பட்டு போனவர்கள் தோற்றவர்களுக்கு அது அந்த அதே வாசனை தான். அவர்களுக்கு தனி வாசனையை போடுறாங்களா, வேற ஏதாவது சாம்பிராணி போட்டாக்க அது மரண வாசனையா வருமா? இல்லை, ஒரே வாசனை தான். ஆனா அந்த வாசனை அவருக்கு எப்படி தோணுதுனாக்கா, நம்ம அந்த உள்ள நுழைந்த உடனே நாம மரணிக்க போகிறோம், மரண வாசனையாக இருக்கிறது. கர்த்தருடைய பந்தியம் அப்படிதான். இது கர்த்தரிடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்து, பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறி இதில் கை வைக்கும் பொழுது இது உனக்கு ஜீவனை தருகிறது, பரிபூர்ண ஜீவனை தருகிறது, உன்னை வாழ்விக்கிறது, அவருடைய வருகைக்கென்று உன்னை ஆயத்தப்படுத்துகிற பந்தி. நீ அலட்சியமாக ஆண்டவருடைய பிள்ளையாக மாறாமல் உன்னுடைய பாவங்களை அறிக்கையிடாம இதுல கைய வச்சனா இந்த இது என்ன ஆகும்? அநேகர் என்ன வாசிக்கிறோம், அநேகர் மரணத்துக்குள்ளாக போகும். இதுவே என்ன பண்ணுது, இது இந்த பந்தியை என்ன செய்யுது, அதே பந்தி தான். நீ கர்த்தரிடத்திலே உன்னை அறிக்கை செய்யாமல் உன் பாவங்களை குறித்து மனம் வருந்தாமல் அவர்களை அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாமல் இந்த பந்தியிலே துணிகரமா கைய வைத்தா என்ன செய்யும் என்று சொன்னா, அது சிலர் வியாதிப்படுத்துகிறவர்களுக்காக மாறும், சிலரை மரணத்துக்குள்ளாக கொண்டு செல்கிறது என்று சொல்லிப்பாங்க. ஒரே காரியம்தான். அவர்களுக்கு என்று அவிசுவாசிக்கு என்று தனி பந்தி இருக்கிறதா, ஒரே பந்தி தான். இது ஜீவனையும் கொடுக்கிறது, மரணத்துக்கு ஏதுவாக செய்கிறது. இதை நாம தான் முடிவு செய்ய வேண்டியவர்களா இருக்கும். பாருங்க எவ்வளவு மிக நேர்த்தியான உதாரணங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். மரண வாசனையா ஜீவ வாசனையா என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒவ்வொரு விசுவாசியும் கூட, நம்ம வாசித்த வட்டமாக ஒவ்வொரு விசுவாசியும் கூட தன் சரீரத்தை என்ன செய்யணும், ஒடுக்கணும், கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். உன்னுடைய சரீரத்தை கண்ட்ரோல்ல வைக்கிற, ஆட்சி செய்கிறவனாக இருக்கணும். சரீரம் உன்னை ஆட்சி செய்யக்கூடாது. நீ என்ன செய்யணும், சரீரத்தை நோனா நோ தான். தெரியாம செய்துட்ட பிரதர், நான் என்ன செய்வேன் பிரதர், குடிக்க கூடாதுன்னு பாக்குறேன், நேரா என் காலுக்கு எங்க போகுது பிரதர், கல்லு கடைக்கு தான் போகுது. நாளை முதல் குடிக்க மாட்டேன் என்று முடிவெடுக்கிற அந்த நாளை வந்த உடனே காலையில் என்ன செய்யுது, கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே கடையை போய் தட்டுது. ஆகவே அவர்கள் எப்படி சரீரத்துக்கு கீழ்ப்படுகிறார்கள், சரீரத்தை ஆளுகை செய்ய முடியாதவர்கள். ஆண்டவர் நம்ம எதுக்காக பலப்படுத்துகிறார், நீ என்ன செய்யணும், நீ தேவனுடைய பிள்ளைய, நீ என்ன செய்யணும், உன்னுடைய சரீரத்தை ஒடுக்கி ஆளுகை செய்கிறவனா இருக்கணும். நீ சொல்றத சரீரம் கேட்கணும், நீ சொல்றத சரீரம் கேட்கணும். தட்டுல பல்வேறு விதமான உணவு பதார்த்தங்கள் பரிமாறப்பட்டாலும் அவைகள் இலவசமாக இருந்தாலும் கூட முதல்ல எனக்கு என்ன வரணும், நான் ஒரு சக்கர வியாதிக்காரன், 2 ஜாங்கிரியை உள்ள விட்டாங்க, என்ன எனக்கு மயக்கம் வரும், வீட்டுக்கு போக முடியாது அப்படின்னு எனக்கு தோணணும். வச்ச உடனே கண்ணு பார்க்குது, ரொம்ப ஆர்வமா இருக்குது, நாக்குல எச்சல் ஊறுது, பக்கத்துல பார்த்தா எல்லாரும் வெளுத்து கட்டுறான், நானும் கை வைக்க முடியுமா, ஏன் நிலைமை எனக்கு தான் தெரியும். ஆகவே என்னது வேண்டாம் என்று ஒதுக்குகிற மனுஷன். தானியலா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் என்ன செய்தார்கள், இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கினார்கள். சரீர ஒடுக்கம் வேண்டும். Discipline your body. Without disciplining your body, you cannot live a
மீனிங்ஃபுல் கிறிஸ்டியன் லைஃப். சும்மா ஒரு பேருக்காக உன் பேர் கிறிஸ்தவனாக இருப்பாங்க தவிர நீ கண்ட்ரோல் பண்ணணும். எது வரையும் பேசணும், எதோட நிறுத்தணும்னு உனக்கு தெரியணும். எது வரையும் தான் பேசணும், உலர்வாய் மாதிரி பேசிட்டே இருக்கக்கூடாது. எவ்வளவு தூரம் பேசணும், எதுல நிறுத்தணும்னு தெரியணும். நிறுத்த முடியாத ஒரு வண்டி, பிரேக் இல்லாத வண்டி என்ன போனோம், ஜாலியாக வீடு போய் சேருமா? என்ன பண்ணோம், வேகமா போற, பிரேக் அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசனை வருது, இப்போ ஏதாவது குறுக்குல வந்தா என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சவொன்னு என்ன பண்ற, அது வருவதற்கு முன்பாக அந்த ஆக்சிலேட்டர்ல இருந்து பாதத்தை எடுத்து ஸ்லோ பண்ற. ஏன் அடிச்சா நம்ம இறந்துருவோம்னு தெரியுது. அப்போ உனக்கு உணர்வு வந்து ஜாக்கிரதையா இருக்கிற. பிரேக் கட் ஆச்சுன்னா இருக்கும், நான் எப்படியும் போயிடுவேன் சொல்ல முடியுமா? மரணத்துக்குள்ளாக நீ போவாய். ஆகவே உன்னை கண்ட்ரோல் பண்ணது வெஹிக்கிள் ஒரு வண்டியாக இருந்தாலும் உனக்கு என்ன செய்யணும், அங்க கண்ட்ரோல் பண்ண தெரியணும். உன்னுடைய சரீரத்தை ஒடுக்க வேண்டும். இதெல்லாம் எனக்கு தகுதியானது அல்ல. இதை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், இது எனக்கு கிடைக்கலையே சொல்லி நான் வந்து இது பண்ண மாட்டேன். போதுமென்ற மனது, கண்டென்ட்மெண்ட் போதுமென்ற மனதோடு கொடுத்துதான் மிகுந்த ஆதாயம், கிரேட் கெயின் என்று வாசி. போதுமென்ற மனது, இது எனக்கு போதும், 2 சட்டை 3 பேண்ட் இருந்தா போதும். அதிகமா வாங்குவதனால என்னது, அதிகமா வந்து அதை யூஸ் பண்ணாம வேஸ்டா போகும். ஆகவே இது போதும் என்ற மனது வேணும். அது போதும் என்று சொல்றதுக்கு சரீர ஒடுக்கம் வேண்டும். முதல்ல ஆண்டவர் நம்ம என்ன பேசுறாரு, சரீர ஒடுக்கம். சரீர ஒடுக்கம் இல்லாம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கைய வாழ இந்த சரீரம் எல்லாவற்றையுமே கேட்கும். இந்த சரீரம் எல்லாவற்றையுமே கேட்கும். போதும்னு சொல்ற உனக்கு தெரியணும், கண்ட்ரோல் பண்ண தெரியணும். சரீரத்தை கண்ட்ரோல் பண்ண உனக்கு தெரிய வேண்டும். ஆகவே இதற்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. 2வது பகுதியாக நம்ம வாசித்த பகுதி 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் வாசிங்க, 5ஆம் வசனம் வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். எந்த எண்ணத்தையும் சொன்னா உன்னுடைய எண்ணத்தை கிடையாது. அங்க சரீரம் சொல்றாரு இல்லையா, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு சரீரம்னா அது மற்றவனுடைய சரீரம் கிடையாது, உன் சரீரம், உன்னுடைய எண்ணம், உன்னுடைய சரீரம் எல்லாத்தையும் உனக்கு ஒடுக்க தெரிஞ்சிருக்கணும். இங்க சொல்லப்படுகிறது என்ன வந்து சொன்னா, மற்றவர்களுடைய எண்ணத்தை கீழ்ப்படுத்த தெரியணும், மற்றவர்களுடைய எண்ணத்தை கீழ்ப்படுத்த தெரியணும். இது மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் வேர்ட்ஸ் சொன்னேன். என்னென்னு சொன்னால், இது அநேகர் வந்து என்னுடைய எண்ணத்தை நான் கீழ்ப்படுத்தணும் அப்படி இல்லை, மற்றவர்களுடைய எண்ணத்தை கீழ்ப்படுத்துகிற தகுதி இருக்கணும். ஆக இது போல நிறைய வசனங்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டுடா இருக்கு. ஒரு சில வசனங்களை பார்க்கலாமா? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், மேத்யூ காஸ்பல் சாப்டர் 7 verse 1 வாசிங்க. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள். இந்த வசனத்தை படித்த உடனே நான் யாரையும் வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டேன். என்ன சொல்றோம், நம்ம யாருமே நான் என்ன செய்ய மாட்டேன், நான் வந்து ஜட்ஜ் பண்ண மாட்டேன். அது இந்த வசனம் சொல்லலை. பாருங்க, ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாவற்றையுமே வந்து ஜட்ஜ் பண்ணணும், நியாயம் இருக்கணும், ரீசனிங்கில் கொண்டு வரணும். நான் எதுவுமே நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடாது. பாருங்க, ஒரு போதகர் வந்து தவறாக பிரசங்கிக்கிறாருன்னு வச்சுக்க, அவர் மேடையில் ஏறிட்டாவே வந்து என்ன பண்ணணும், நான் அவரை ஜட்ஜ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவே கூடாது. வேத வசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஒரு மனுஷன் போதகம் பண்றான்றதுனாலே அவன் எல்லாவற்றையும் சரியா சொல்றான்னு அர்த்தம் கிடையாது. நான் எதையும் பேச மாட்டேன், நான் யார் அவரை ஜட்ஜ் பண்றது, அப்படி கிடையவே கிடையாது. அந்த வசனம் அப்படி சொல்லலை. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடி மற்றவர்களை குற்றவாளி என்று தீர்க்காதீர்கள் அப்படி சொல்லிட்டு யார் தெரியுமா சொல்றாரு? 5ஆம் வசனம், மாயக்காரனே முன்பு உன் கண்ணில் இருக்கிற மாயக்காரன் ஹிப்போக்ரட் என்று சொல்கிறார். ஹிப்போக்ரட் தான் என்ன பண்ண மாட்டான், ஜட்ஜ் பண்ண மாட்டான். நீ ஜட்ஜ் பண்ணணும், எல்லாவற்றையும் கொடுத்து நீ ஜட்ஜ் பண்ணணும். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எல்லாவற்றையும் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது, எல்லாவற்றையும் கொடுத்து நிதானித்து அறியணும். இப்போ பாருங்க, நம்ம இது பிரசங்கம் பண்ணுகிற அநேகரை நம்ம டிவியில் பார்க்குறோம், மற்ற காரியங்கள்லாம் பார்க்குறோம். கண்டதை பேசுறாங்க இல்லையா, கண்ட காரியங்களை அவர்கள் பேசுகிறார்கள். வேதத்தின் அடிப்படை இல்லாத காரியங்களாக பேசுறாங்க. சில பேர்கிட்ட நான் பேசும்போதுன்னா, ஐ ஒன்ட் ஜட்ஜ்,
ஐ ஒன்ட் ஜட்ஜ். அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களை நாங்கள் என்ன பண்ணுவோம், நியாயம் தீர்க்க மாட்டோம். நீ உன்னை நியாயம் தீர்க்க யார் சொன்னது? நீ அதை தப்பித்து கொண்டு மற்றவர்களுக்கு வந்து என்ன சொல்லணும், இவ்விதமான தவறான உபதேசங்களை நீ பற்றி கொள்ளக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கு என்ன சொல்லணும், நீ போதிக்கணும். நான் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், அது ஆண்டவர் பார்த்துக்குவாரு அப்படின்னா அவங்க அவங்களோட இஷ்டத்துக்கு செஞ்சு கொண்டு தான் இருப்பாங்க. நீ தேவனுடைய மனுஷனை, நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாய். தீமோத்தேயுக்கு சொல்றார், நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாய், ஆகவே நீ இதை செய்யணும். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், ஜான் காஸ்பல் சாப்டர் 7 verse 24. தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள். யார் என்ன சொல்ற, நம்ம பார்த்து என்ன சொல்றாரு, தீர்ப்பு செய்யுங்கள் என்று சொல்றார். தோற்றத்தின்படி, நாட் பை அப்பியரன்ஸ், நாட் பை அப்பியரன்ஸ், ஜட்ஜ் ரைச்சியஸ்லி என்று சொல்றார். நம்ம எப்படி செய்யணும், நீதியின்படி தீர்ப்பு செய்கிறவர்களாக காணப்படணும். இந்த வசனங்களை வாசிக்கும் போது இந்த வசனம் எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தா 22ஆம் வசனம், விருத்த சேதனம் மோசையினால் உண்டாகாமல் பிதாக்களால் உண்டாயிற்று, பின்பு மோசே அதை உங்களுக்கு நியமித்தான், நீங்கள் ஓய்வு நாளிலும் மனுஷனை விருத்த சேதனம் பண்ணுகிறீர்கள். மோசேயின் நியாயப்பிரமாணம் மீறப்படாதபடிக்கு ஓய்வு நாளில் மனுஷன் விருத்த சேதனம் பெறலாம் என்றால், நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கிறதுனால என் மேல் எரிச்சலாக இருக்கலாமா என்று கேட்கிறார். ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை சுகமாக்குறார் ஆண்டவர். இதனால என்ன சொல்றாங்க, இந்த பரிசையை செய்யலாம், நீ ஓய்வு நாளில் வந்து எப்படி நீ மற்றவங்களை வந்து சுகமாக்கலாம் என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்றாரு, நான் இந்த செய்த காரியத்தெல்லாம் பார்த்து நான் செய்த காரியம் சரியா என்று என்னையே நீங்க என்ன பண்ணுங்க, ரீசன் பண்ணுங்க, ஜட்ஜ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அவர் செய்த காரியத்தை என்ன சொல்றாரு, ஜட்ஜ் பண்ணி பாருங்க. டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்று என்ன செய்யுங்க, அங்கேயே பதார்த்தத்தை வச்சு நல்லதா இருக்குன்னு சொல்லாதீங்க, போய் அதை போய் என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்க. ஏசாயாவில் என்ன சொல்றாரு, வழக்காடவும் பாருங்கள், let us reason together என்று சொல்கிறார். let us reason together, வழக்காடவும் பாருங்கள், உங்களுடைய காரியத்தை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. வழக்காடவே போக மாட்டேன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஒவ்வொன்றோடு நிதானித்து பார்க்கணும், நிதானித்து லாஜிக்கல் ரீசனிங்குள்ளாக நீ கொண்டு வருவனா இருக்கணும். ஆகவே இங்க என்ன சொல்ற, தோற்றத்தின்படி என்னை பார்த்து நீங்கள் தீர்ப்பு செய்கிறீங்க, தீர்ப்பு செய்கிற நீங்கள் என்ன செய்யணும், நியாயத்தின்படி ஜட்ஜஸ் ரைச்சியஸ்லி என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 46வது வசனம், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும், ப்ரூவ் மீ என்று சொல்கிறார். என்னிடத்துல பாவம் இருக்குதா, கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம், நான் ஏத்துக்கிறேன்னு சொல்றாரு. என்னிடத்துல பாவம் உண்டு என்று உங்களில் யார் சொல்லக்கூடும், நான் சத்தியத்தை சொல்லியிருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை. என்னிடத்துல பாவம் இருக்குன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். He allows us to judge him. என்னை சோதித்து பாருங்கள், என்னிடத்துல பாவம் உண்டு என்றால் நீங்க சொல்லுங்க என்று சொல்லுகிறார். ஏன் இந்த வசனத்தை சொல்றனாக்கா, ஒரு மேடையில ஏறி பேசுறான் சொன்னாவே எல்லாவற்றையும் சரியா பேசுவான்றத ஒரு நாளும் நீங்க சொல்லக்கூடாது. உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், சத்திய வேதம் இருக்கிறது. தவறா பேசினா தவறுன்னு சொல்லணும், தவறா பேசினா தவறுன்னு சொல்லுகிறவர்களாக நாம் காணப்படணும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 21ஆம் வசனம், 1 Corinthians chapter 1 verse 21 வாசிங்க. தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில் வைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. 12ஆம் வசனத்துல நாம இப்படி வாசிக்கிறோம் பாருங்க. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்க, எப்படி தேவ ஞானத்துக்கு ஏற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாது இருக்கிறது. தேவ ஞானம் இருக்கிறது, சுய ஞானம் இருக்கிறது. மனுஷனுக்கு இருக்கிறது சுய ஞானம், தேவன் கொடுக்கிறது தேவ ஞானம் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, பைத்தியமாய் தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாய். இதை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்கா, இது எப்படி வியாக்கியானம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்கா, எந்த பைத்தியக்காரன் பேசினா என்ன ஆகும், நீ உட்காந்து கேட்க வேண்டியதுதான். பைத்தியக்காரன் எது வேணா பேசணும், மேலே ஏறி பைத்தியமா வளர்னாலும் பரவாயில்ல, வசனமே தெரியலனாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணாத, அவனை குற்றப்படுத்தாத என்று இந்த வசனத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தாங்க.
பைத்தியமாய் தோன்றுகிற, உனக்கு தோணுது அது அவன் பேசுறது பைத்தியம். புரியுதா? ஃபூலிஷ் மேன் வேற, பைத்தியமாய் தோன்றுகிற காரியம் என்று இருக்கு. ஃபூலிஷ்னஸ் என்று இருக்கு. ஃபூலிஷ் வேற, ஃபூலிஷ்னஸ் வேற. நான் பேசுகிற காரியங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுது? பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆண்டவர் சில காரியத்தெல்லாம் செய்யறாரு, மனுஷனுக்கு அது எப்படி தோன்றுகிறது? பைத்தியமாய் தோன்றுகிறது. அப்ப ஆண்டவரே நீங்க என்ன பண்ணீங்க? பைத்தியம் சொல்லிட்டீங்க. பைத்தியம் வேற, பைத்தியமாய் தோன்றுகிற காரியம் வேற. சரி, நோவாவை வெட்டாந்தரையில பொட்டல் காடுல பேழையை கட்ட சொன்னாரு. God asked Noah to build an ark. இப்படி சுத்தி முத்தி பார்த்தா எந்த இடத்துலையும் கடல் இல்லை, தண்ணி இல்லை, மழை வராது, எதுவுமே இல்லை. எல்லாரும் பார்த்து அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. யாரா பைத்தியம்னு சொல்றாங்க. இப்ப ஆண்டவர் சொன்னார், அவர் பைத்தியக்காரரா? பைத்தியமாய் தோன்றுகிறவரா? தோன்றுகிற காரியமா? பைத்தியமாய் தோன்றுகிறது. ஆனா அதான் உண்மை. ஆகவே இருக்கிற பைத்தியத்தெல்லாம் ஏற்றி இந்த இடத்துல மேடையில விட்டு பேசுங்கன்னு சொல்றது கிடையாது. யாரு பேசினாலும் நான் கேட்டுக்கொள்வோம், ஆண்டவர் அவங்க நியாயம் இருப்பாரு, அப்படி கிடையாது. புரியுதா? ஆகவே பைத்தியமாய் தோன்ற, உனக்கு தோணுது. பின்னாடி சொல்றேன் நான், அந்த அதிகாரத்தை படிச்சு பாருங்க. கர்த்தர் செய்யற எல்லா காரியமும் பைத்தியமா உனக்கு தோணுது. ஆனா அது பைத்தியம் கிடையாது. பைத்தியமாய் தோன்றுகிற பைத்தியம் கிடையாது. இதை எப்படி வியாக்கியானம் பண்ணிட்டானா, பைத்தியமா இருக்குதுனாக்கோ, இப்ப ஃபூலிஷா பேசினா கூட அதுல இருந்து ஆண்டவர் ரட்சிப்பாரு. எப்படி ரட்சிப்பாரு? கல்லு கடைக்கு போலான்னு ஒருத்தன் சொல்றான், அதுல இருந்து எப்படி ஒருத்தர் ரட்சிப்பாரு? ஒருத்தர் 2 மனைவியை கல்யாணம் பண்ணி கொள்ளலாம், ஆபிரகாம் கல்யாணம் பண்ணியிருந்தாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. தாவீது அநேக மனைவிகளுக்கு திருமணம் செய்து ஆண்டவர் அலோவ் பண்ணார். இதை கேட்டு இருக்க நீ? அப்படி கிடையாது. பைத்தியம் வேற, பைத்தியமாய் தோன்றுகிற காரியம் வேற. ஆகவே இந்த காரியத்தை குறித்து நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இங்க பார்க்கிறோம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 தீமோத்தேயு chapter 2 verse 15 வாசிங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையா இரு. பாருங்க, ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்? ஒரு தேவனுடைய வசனத்தை போதிக்கிறவன் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பைத்தியக்காரனா இருக்கணுமா? நீங்க பைத்தியம் அந்த வார்த்தை சொன்னீங்கன்னாக்கா எந்த பைத்தியத்தையுமே நம்ம என்ன செய்யலாம்? பேச விடலாம். ஒரு தேவனுடைய மனுஷன், தேவனுடைய வார்த்தையை பேசுகிற ஒரு மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்க நம்ம வாசிக்கிறோம். 15வது வசனம், நீ வெட்கப்படாத ஊழியக்காரன் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் இருக்கணும். பைத்தியக்காரன் நிதானமா பகுத்து போதிப்பானா? அப்படி போதிக்க மாட்டான். உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். அது பேசுறத ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொண்டு பேசணும். நிதானமா இருக்கிறவனா இருக்கணும். மற்றவங்களுக்கு அது பைத்தியமா தோன்றினாலும் பரவாயில்ல, ஆனா அவன் எப்படி இருக்கணும்? ஆண்டவருக்கு முன்பாக உத்தமனாக காணப்படணும். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-5 வரை. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-5 வரை. தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயத்திற்கு போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீதிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணு, கண்டனம் பண்ணு. நீ தவறு செய்தா தவறுன்னு சொல்லு. தட்டி கொடுக்காத, யாரையும் தட்டி கொடுக்காத. சரிதான் என்று சொல்லாத. தப்பு செஞ்சா தப்புன்னு சொல்லு. கண்டனம் பண்ணி பிரசங்கம் பண்ணு. நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்திருந்தவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டார்கள். எனக்கு யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டா பேசுறாங்களோ அவங்கள பேச வச்சு அவங்களுடைய வசனத்தை நான் கேட்கிறேன்னு சொல்லி அப்படி இருக்கிறாங்க, தவிர செவித்தின உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் கண்டனம் பண்ணி பேசக்கூடியவர்கள், கர்த்தர் இப்படி சொல்லலை, இப்படிதான் சொல்லியிருக்கிறார்
என்று சொல்லுகிறவர்களை அவர் என்ன பண்றாங்க, வெறுக்கிறாங்க. தீமோத்தேயுவே, உத்தமகுமாரனாய் தீமோத்தேயுவே, நீ அப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நீ ஒரு நாளும் இருக்கக்கூடாது. நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெளிவுள்ளவனாக இருந்து, மனம் தெளிவு, சோபர் மைண்ட் என்று சொல்கிறார். பைத்தியம் பேச முடியுமா? நான் இந்த வசனத்தெல்லாம் கேட்டிருக்கேன். யாரு பேசினாலும் நம்ம என்ன சொல்லக்கூடாது, ஒன்றும் சொல்லக்கூடாது என்று சொல்ல. நான் ஆண்டவர் பார்த்துக்குவார், அப்படி கிடையாது. வசனத்துல தெளிவு இருந்ததுன்னா அவர்கிட்ட போய் என்ன செய்யணும், கேட்கணும். என்ன பிரதர் நீங்க சொன்னீங்க அப்படின்னு கேட்கணும். நம்ம ஒண்ணு அடிமை கிடையாது. நம்ம கர்த்தருக்கு தான் அடிமை, யாருக்கு நம்ம அடிமை கிடையாது. யாருக்குமே நம்ம என்ன செய்ய கிடையாது, அடிமை கிடையாது. உன்னால கேட்க முடியலன்னா நீங்க இப்ப வசனத்தை படிக்கலன்னு அர்த்தம். இதுல தெளிவை நீ பெற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம். கர்த்தர் உன்னோட கூட பேசலன்னு அர்த்தம். தெளிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். யாராவது ஏதாவது ராங்கா பேசணும்னா அது கேட்கணும். அடிமைகளா உங்களை உட்கார வைக்கிறதுக்கு சபை இல்ல. சபை, சர்ச் இஸ் நாட் ஃபார் ஸ்லேவ்ஸ், இட் இஸ் ஃபார் சில்ட்ரன்ஸ். அவரோட பிள்ளைகள் அப்பாவிட போய் உரிமையா கேட்கணும், வசனத்தை பத்தி கேட்கணும். நீயும் எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவராக இருந்து தீங்கு அனுபவி, சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் இப்ப இந்த வசனங்கள்லாம் எதுக்கு சொல்றேன், தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட வசனங்களுடைய வரிசையை சொல்றேன். ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வெள்ளமும் உள்ளதாயும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக. இங்க ஒரு பட்டயத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அது எப்படிப்பட்ட பட்டயம்? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். இதுக்கு எப்படி தெரியுமா வியாக்கியானம் கொடுக்குறாங்க? இருபுறம் டூ எட்ஜ்டு ஸ்வார்டு. என்னக்கா எப்படின்னாக்கா இந்த பக்கமும் கிராஸா இருக்கும், ஷார்ப்பா இருக்கும், இந்த பக்கம் ஷார்ப்பா இருக்கும். சில நைஃப்லாம் பார்க்கலாம் பிளட்டா இருக்கும். அதாவது ஒரு பக்கம் வந்து ஷார்ப்னஸ் இருக்காது, ஒரு பக்கம் மட்டும்தான் அங்கே கூர்மையா இருக்கு, அதை வச்சு வெட்டுவாரு. இந்த ஸ்வார்டு எப்படி இருக்கு, இந்த கத்தி எப்படி இருக்கு, ரெண்டு பக்கமும் இருக்கு. இதுக்கு எப்படி நம்ம வியாக்கியானம் கொடுப்பாங்க? உன்னையும் வெட்டும் எண்ணெயும் வெட்டு. எண்ணெய் வெட்டத்துக்கு ஏன் நான் கத்தி எடுக்கிறேன், நீங்க என்ன கேட்டுருக்கீங்களா? எவனாச்சும் கத்தி எடுக்கிற போது இது எண்ணெயும் வெட்டட்டும், என்ன கத்தி எடுக்கலாமா? எந்த முட்டாள் எடுப்பான்? கேட்டிருக்கீங்களா நீங்க? இதுக்கு வியாக்கியானம் உன்னையும் வெட்டுமா எண்ணெயும் வெட்டுமா? எண்ணெய் வெட்டத்துக்கு ஏன் நான் கத்தி எடுக்கிறேன்? வசனத்தை நல்லா படிங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னாக்கா டூ எட்ஜ்டு ஸ்வார்டை பத்தி சொல்லுது. திருப்பி அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை படிங்க. எந்த பட்டயத்தை காட்டிலும் அப்படின்னாக்கா ஷார்ப்பர் தென் எனிதிங். அதை போல ஒரு வந்து கூர்மை உடைய ஒரு கத்தி இல்லை என்பது தான் தேவனுடைய வார்த்தையை ஒத்திட்டு சொல்றாரு. வேர்ட் ஆஃப் காட் வந்து டூ எட்ஜ்டு ஸ்வார்டு. அது எப்படின்னாக்கா ரொம்ப ஷார்ப்பா இருக்குது, எல்லாவற்றையும் வெட்டுதுன்னு சொல்றாரு. இது எண்ணெயை வெட்டுது ஒன்னையும் வெட்டுதுன்னு கிடையாது. அந்த தேவனுடைய வார்த்தை வந்து மிக கூர்மையா இருக்கிறது. அந்த இருபுறமும் கருக்குள்ள கத்தியை காட்டிலும் மிக ஷார்ப்பா இருக்குதான் சொல்றேன். ஒன்னையும் வெட்டது எண்ணெயும் வெட்டதுலாம் கிடையாது. நான் ஏன் எடுக்கிறேன்? ஆகவே யார் தப்பு செஞ்சாலும், அது போதகரே தப்பு செஞ்சாலும் சரிதான், எல்டர்ஸ் காட்சர் யார் தப்பு செஞ்சாலும் சரிதான், எல்லாவற்றையுமே அது வந்து கர்த்தருடைய வார்த்தை வந்து உள்ள புகுந்து வெட்டும். ஒன்னையும் வெட்டுது எண்ணெயும் வெட்டுதெல்லாம் கிடையாது. இந்த பக்கம் தான் இந்த ஒன்னை வெட்டுதா, அப்படிலாம் நாம புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆக 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 6. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேரா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி अनेक வேதனைகளால் money is the root of all evil. money is the root of all evil. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா? இல்ல, பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேற. பணமே வந்து தீமை அல்ல. பணமே வந்து தீமை இல்லை. பணம் அப்படின்னா பணத்தை நீங்க வந்து கையாலேயே வாங்கக்கூடாது. கையாலே வாங்க. பார்த்த உடனே என்ன சர்ப்பம் பாம்பு கொத்தின மாதிரி நம்ம பணத்தை பார்த்தா அப்படியா? பணத்தாசை, லவ் ஆஃப் மணி, அதை சேர்க்கணும். பணத்தின் மீது ஒரு வெறி இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது. பணம் வந்துட்டு போகும், பணம் வந்து வந்துட்டு போகும், அவ்வளவுதான். அதை வந்து நம்ம ஒழுங்கான முறையில் பயன்படுத்தணும். பணம் இருக்கிறதே தப்பு கிடையாது, பணத்தை ஆசை தான் தப்பு. உணவு சாப்பிட்றது தப்பு கிடையாது, பெருந்திண்டி பாவம்.
எனக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்றது பாவம் கிடையாது. பெருந்திண்டி அளந்து கொண்டு அதிகமாக சாப்பிட்றது பாவம். பணமே பாவம் கிடையாது. என்ன செய்ய பணத்தின் மீது ஒரு ஆசை இருக்கக்கூடாது. பணத்தின் மீது ஒரு ஆசை. அப்படிப்பட்ட காரியத்தை நாம இங்க பார்க்கிறோம். இதெல்லாம் தவறா புரிந்து கொள்ளப்பட்ட வசனமா இருக்கிற யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனம். யோவான் சுவிசேஷம் 16:20 வாசிங்க. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இதுக்கு அங்கிலே விளக்கம் கொடுத்துட்டாரு இல்லையா? என்ன சொன்னார்? உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். எந்த இடத்துல போனாலும் என்ன சொல்றாங்க? உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் தான் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையான விளக்கம் என்ன? இங்க பாடுபடுவீங்க, அங்கதான் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொன்னார் இல்லையா? அந்த வசனங்களை படித்து பார்த்தா தெரியும். இவங்க மற்ற எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? வாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தாவே என்ன கடன் பிரச்சனையா? கடன் பிரச்சனை தீர்ந்துடும். ஆட்டோ இல்லையா? ஆட்டோ வாங்கி கொடுக்கப்படும். கல்லறை இல்லையா? கல்லறை நடக்கும். கல்லறையில் உங்களை அடக்கம் பண்ணும். அது ஏன் வந்த உடனே கல்லறை இருக்கான்னு கேட்குறாங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. உடனே சாவ போறாங்களான்னு தெரியல. கல்லறை இருக்குதா உங்க சபைக்கு? உடனே சாவ போறாங்களா அவங்க? எனக்கு ஒன்றுமே தெரியலையே. கல்லறை இருக்குதா? கல்லறை இல்லைன்னு வரலைங்க. உங்க இது வரல. திருமணமாகும், உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். சந்தோஷம் அது சொல்றதுக்கே ஏத்த இறக்கணும்னே நமக்கு மயக்கமா வருது. சாதாரணமாக உங்கள் துக்கம் சந்தோஷமா பைத்தியகாலம். வேர்ட்ஸ்ல ஏற்ற இறக்கப்பட்டாங்க அது பெரிய இதாயிடுமா? உண்மையை பின்பற்றுங்க. உண்மை என்னன்னு சோதிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? எச்சரிப்பை சொல்றாரு. இங்க உனக்கு ஒண்ணு கிடையாது. அங்கதான் உன்னுடைய துக்கத்தை எல்லாம், உன் கண்ணீர் எல்லாம் அங்கதான் தொடங்க போற. இங்க நீ என்னோட கூட பாடு அனுபவிப்ப. அவன் தன் சிலுவை சுமந்து கொண்டு வரணும். இங்க கஷ்டம் இருக்கும். நீ ஆண்டோடைய பிள்ளையா மாறிட்ட, எல்லாமே ஒரே நாள்ல மாறிடுன்னு சொல்றவங்க பொய் சொல்றாங்க. அப்படி கிடையாது. அவரோடு கூட பாட அனுபவித்தால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆண்டவர் எவ்வளவு தெளிவா சொல்றாரு. இங்க பாடு கஷ்டம் இருக்கதான் செய்யும். பாடு கஷ்டம் பல பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். ஆனா அதுல இருந்து தப்பித்துக் கொள்கிற வழியை ஆண்டவர் உண்டு பண்றார். இந்த பாடுகள் ஊடாக நம்ம நடத்தி கொண்டு போகிறார். முடிவிலே அவருடைய ராஜ்யத்திலே நித்திய சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கை மிக குறுகினதாக இருக்கிறது. ஒரு புகை தோன்றுகிறது, அது தோன்றாமல் போகிறது. காற்று அடிக்கிறது, அந்த இடத்துல புகை இல்லை. காலையில மலர் பூக்கிறது, சாயந்தரம் பார்க்கும்போது அது கீழே விழுந்து ஒன்றுமில்லாமல் போகுது. உன்னுடைய வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை. இதற்காக அதிகமா நீ கவலைப்படாது. எல்லாம் வரும் போகும். ஆனால் ஒரு நாள்ல நீ இந்த உலகத்தை விட்டு போகணும். ஆண்டவரை நீ சந்திக்கணும். அங்க உன்னுடைய சந்தோஷம் துக்கம் எல்லாம் என்ன மாறும்? சந்தோஷமா மாறும் என்று சொல்லி பார்த்து கடைசியாக ரோமர் பேர் 8ஆம் அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்குது. இதைதான் சொல்றாங்க. தவிர அவர் இடத்துல அன்பு கூறுகிறவர்கள் என்ற வார்த்தையை விட்டுருக்காங்க. அவர்கிட்ட வந்தாவே சகலமும் நல்லா இருக்கும். உனக்கு சாப்பாடு கிடைக்கும், உனக்கு கடன் பிரச்சனை எல்லாமே சரி நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கணும்? அவரிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். நம்மளோட பகுதிக்கு வரலாம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறை மோஸ்ட் மிஸ்அண்டர்ஸ்டுட் வேர்ட்ஸ்னு சொன்னேன். அப்படின்னா என்னன்னா, எந்த எண்ணத்தினா மற்றவர்கள் எண்ணத்தை கீழ்ப்படுத்துகிறவர். அந்த வசனத்தை முன்னாடிலாம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னாக்கா, நாங்கள் எங்களுடைய சண்டை யாரு கூட இல்லை, மாம்சத்தின் படி நாங்கள் யாரோட கூட சண்டை செய்வோம். கவனிங்க, முடிச்சிடலாம் முடிக்க போறேன். சொன்ன வாக்கு காப்பாற்றுவோம். 1 மணிக்கு முடிச்சுட்டு 1:15 முடிச்சிடுவோம். வைண்ட் அப் பண்ணுவோம். இங்க பாருங்க, நான் எனக்கு சண்டை மாம்சத்தோடலாம் சண்டை பண்ண மாட்டேன். என்னுடைய மாம்சத்தில் இருக்கிறவங்களோட கூட சண்டை பண்ண மாட்டேன். என்னுடைய போற ஆயுதங்களே வேற. இப்போ நீங்கள் மாம்சத்தோட சண்டை போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்? கத்தி, துப்பாக்கி, கோடு, தடி இதெல்லாம் வேணும். கல் எடுத்து அடிக்கிறதுக்கு என்ன வேணும்? கல்லுலாம் வேணும். அதெல்லாம் ஒரு வகையான போர் ஆயுதங்கள். நீங்கள் மாம்சத்தோடு சண்டை போட்டிங்கன்னா, மாம்சத்தோடு நீங்கள் சண்டை போட்டிங்கன்னா
மாம்சத்தால ஏத்துக்கினா இதெல்லாம் வேணும். அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, எங்களுடைய போராட்டங்களே வேறையா இருக்கிறது. அவர் வார்ஃபேர் மெட்டீரியல் இஸ் டிஃபரெண்ட். நாங்க அப்படிப்பட்டவங்கலாம் கிடையாது. நாங்க எப்படின்னா, நாங்க மாம்சத்தோடலாம் போராடுறோம் கிடையாது. நீ வித்தியாசமா பேசுறியா, நான் வேதத்தின் அடிப்படையில் பேசுவேன். எல்லாரையுமே என்ன பண்ணுவேன், வேதத்தினுடைய வார்த்தையில என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ சரியா நான் பேசி நான் என்ன பண்ணுவேன், போராடுவேன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. எங்களுடைய 4வது வசனம், எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கேற்றவளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவளாய் இருக்கிறது. எங்களுடைய வார்ஃபேர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வித்தியாசமானது. அது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பலன், அதை குறித்து நாங்கள் இருக்கிறோம். அவைகளால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு, கவனிங்க, தேவனுடைய வார்த்தையை கொண்டு, தேவன் கொடுத்த பலத்தை கொண்டு நான் என்ன செய்வேன், இங்க வாசிக்கிறோம். அவைகளால் தர்க்கங்கள், என் இடத்துல யாராவது தர்க்கம் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்க, என் இடத்துல டிபேட்டுக்கு வராங்கன்னா நான் தேவனுடைய வசனத்தை கொண்டு அவரை என்ன பண்ணுவேன், முறியடிப்பேன். வாசிங்க. தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும், ஆண்டவருக்கு எதிராக ஒரு மனுஷன் வந்து மேட்டுமையா பேசுறானாக்கா அவன் எடுத்து கல் எடுத்து போய் அடிக்க மாட்டான், தடி எடுத்து போய் அவனை அடிக்க மாட்டான். எனக்கு ஆண்டவருக்கு எதிராக பேசுறாங்க. வசனத்தின் மூலமாக ரைட்லி டிவைடிங் தி வேர்ட், ஐ வில் கன்வின்ஸ் ஹிம். அவனை நான் வந்து என்ன பண்ணுவேன், அவனுக்கு வார்த்தையை சொல்லுவேன். இன்னைக்கு அநேகர் என்ன பண்றான், 2 வார்த்தையை வந்து வித்தியாசமா கேட்டாங்கனாக்கா எங்க பிரதரை கூப்பிட்டு வர, என்ன சொல்றீங்க, எங்க பிரதரை கூப்பிட்டு வர, இதுக்கு எனக்கு ஆன்சர் தெரியல, எங்க பிரதரை கூப்பிட்டு, ஏன் பிரதரை கூப்பிட்டு வர, உனக்கு நீ ஆண்டவர் உனக்கு விளக்க கொடுக்கலையா, நீ விளக்கத்தை ஆண்டவர்கிட்ட நீ கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடாதா, ஏன் பிரதரை கூப்பிட்டதும் பிரதருக்கே தெரியல, அவன் கேட்கற கேள்விக்கு பிரதருக்கே அங்க தெரியாம திக்குமுக்காடி நிக்கிற. அப்படிப்பட்ட ஒரு வார்ஃபேர் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாம நீ இருக்கவே கூடாது. நீ எப்படி இருக்கலாம், எல்லாவற்றையும் சமாளிக்கத்தக்கதான மனுஷனாக யூ மஸ்ட் பி எக்யூப்ட். பிள்ளையே என்று சொல்லி எனக்கு உத்தம குமாரனே என்று தீமோத்தேயு சொல்ற ஒரு இடத்துல அழைக்கிறாரு. நீயோ தேவனுடைய மனுஷனே என்று அழைக்கிறார். யூ ஆர் மேன் ஆஃப் காட் என்று அழைக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் அவனை உத்தம குமாரன் சொல்றார். ஆனாலும் கூட கடைசியா சொல்லும் போது யூ ஆர் எ மேன் ஆஃப் காட் என்று சொல்கிறார். யூ ஆர் எக்யூப்ட் வெல் என்று சொல்றார். தேவனுடைய வார்த்தையினால நீ பரிபூர்ணப்பட்டு இருக்கிறாய். எல்லாவற்றையும் நீ நிர்மூலமாக்கத்தக்கதாக, எந்த டிபேட்டையும் எந்த ஒரு மேட்டுமையான காரியங்களையும் என்ன செய்ய முடியும், நீ வந்து என்ன பண்ண முடியும், நிர்மூலமாக்க முடியும். எல்லா வேற்றுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். தோற்கடிச்சு என்ன பண்ணுவோம், அவங்களுடைய எண்ணத்தை கிறிஸ்துவுக்கு அவங்க என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். அப்படிப்பட்ட மனுஷனா இருக்கணும். இது ஏதாவது இதை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஹை ரேங்கிங்ல இருந்தாலும் சரி, அவனுடைய தாட்ஸை அவன் உங்களுக்கு எதிராக நிற்கிறானா, தேவனுடைய பலத்தை கொண்டு, தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவனை முறியடித்து அவனை சிறைப்படுத்தி கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தணும். அதுதான் ஒரு தேவனுடைய மனுஷன். அதுதான் சார்லி கர்க் செய்தார். கொல்லப்பட்டார சார்லி கர்க். இது அவருடைய காரியத்தை குறித்து நம்ம பார்க்கணும். He defended patriot, he defended his country, he defended his faith. அவருடைய விசுவாசத்தை அவர் காட்டினார். சார்லி கர்க்கை பத்தி நான் ஒரு நாளும் அறிஞ்சு கொண்டதே இல்லை. அநேகரை நான் பார்த்துருக்கிறேன். அவரை குறித்து நான் வந்து அதிகமா அறிந்து கொண்டதில்லை. அவர் யார்? அவர் எல்லா இடத்துலையுமே இந்த டிபேட், இந்த காரியங்களை மேற்கொள்வார். ஆண்டோடைய வசனத்தின்படி மேற்கொள்வார். சந்துல பொந்துல அங்க போய் பிரசங்கம் பண்றவர் கிடையாது. அவர் பிரசங்கம் கிடையாது, எதிர்கொள்கிறவர் கிடையாது. எங்க தூரம் போவார்? யூனிவர்சிட்டி, காலேஜ், எலைட் பீப்புள், மோஸ்ட் எஜுகேட்டட் பீப்புள், அவர்கள் மத்தியில் என்ன பண்ணுவாரு? ஆண்டவரை குறித்து வல்லமையாய் சொன்ன மனுஷன். அவருடைய வசனம் மோட்டோ என்ன தெரியுமா? ப்ரூவ் மீ இஃப் ஐ ஆம் ராங் அப்படின்னு அர்த்தம். நான் தப்புன்னு உங்களை யாராவது சொல்ல முடியுமா? ஆண்டவர் கேள்வி கேட்ட மாதிரி சொல்றேன். என்னிலே பாவம் உண்டு உங்களால் யார் சொல்ல முடியும்? அது போல அவருடைய மோட்டோ என்னன்னு சொன்னா, ப்ரூவ் மீ இஃப் ஐ ஆம் ராங். நான் தப்புன்னு எனக்கு சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு தான் அவருடைய மோட்டோ. எல்லா யூனிவர்சிட்டியிலும் போய் அவர் பேசியிருக்காரு. பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன ஒரு பேஷண்ட் கிட்ட போய் பேசுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவனே நடுக்கத்துல உயிர் பயத்தில் இருப்பான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அன்பு நேசிப்பார். எதை சொன்னாலும் ஏத்துக்கிறாங்க, எனக்கு முதல்ல சுகத்தை கொடுக்கன்னு சொல்லுவான்.
ஒரு grown up மேன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற ஒரு அபண்டன்ட் லைஃப்பில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி பையன்கிட்ட போய் நீங்கள் பேசி பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் என்ன பண்ணலாம், உட்காருப்பான்னு சொல்லிட்டு ஒரு போதகம் நான் பண்ணுறேன்னு ஒரு 1/2 மணி நேரம் யூ கேன் ப்ரீச் அண்ட் கம் அவுட் சேஃப்லி. அவங்ககிட்ட ஒரு மைக்கை கொடுத்து நீங்கள் ஒரு மைக்கில் பிடிச்சி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் உங்களால் என்ன சொல்ல முடியாது, பதில் சொல்ல முடியாது. சார்லி கர்க் என்ன பண்ணுவாருன்னா மைக்கை கொடுத்தார், எல்லாத்த பற்றியும் பதில் சொன்னார். எல்ஜிபிடி, லெஸ்பியன், கே, இவர்களோட பைசெக்சுவல், டிரான்செக்சுவல் இவர்களை குறித்து தெளிவாக சொன்னார். அமெரிக்காவில் இந்த நடைமுறை இருக்கிறது, இந்த மாதிரியான மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க இவர் மேல. ஏன் 2 ஜெண்டர் தான், ஆணு பொண்ணு, ஆண்டவர் தான் உண்டாக்கலாம்னு சொன்னார். 3வது ஜெண்டரே கிடையாது, டிரான்ஸ்ஜெண்டர் தான் கிடையாது, பொண்ணு ஆணா மாறுது ஆணு பொண்ணா மாறுது இதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் 2 தான் உருவாக்கினார். 3வது பாலினத்தை உருவாக்கினவன் மனுஷன் என்று சொன்னார். எங்க போய் சொன்னாரு? தெருவில், சந்துல, பொந்துல சொல்லல, யூனிவர்சிட்டியில போய் சொன்னார். எங்க பாவம் இருக்கிறதோ அங்கே போய் சொன்னார். மைக்கை கொடுத்து சொன்னாரு, ஆண்டவர் உருவாக்கினது 2 ஜெண்டர் தான் அப்படின்னு சொன்னார். எதை குறித்தும் அவர் பேசினார். ஒரு யூதன் கேட்கிறார், ஒரு கேள்வி கேட்கிறாரு அவர்கிட்ட, நாங்க கூட கிறிஸ்தவனா மாறணுமான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நீயும் கிறிஸ்தவனா தான் மாறணும். வித்தவுட் கிரைஸ்ட் யூ வில் நாட் ரிசீவ் தி சால்வேஷன் என்று யூதருக்கே போய் சொன்னார். சார்லி கர்க் எவ்வளவு வார்த்தைகளை அங்கே சொல்லியிருக்கிறார். மரிக்கிறதுக்கு முன்பாக கூட தேவ வசனத்தை தான் சொல்லிட்டு அவர் மரித்து போனார். அவர் மீது அவ்வளவு கோபம் அவங்களுக்கு இருந்திருக்கு. துப்பாக்கினாலே தூரத்திலிருந்து அவர் சுடப்பட்டார். ஒரு நல்ல ஒரு சாட்சியம். அவர் அவருக்கு வயது என்ன, 31 வயசு தான். 31 வயசு தான். அவரோட கூட டிபேட் பண்ணி ஜெயிக்கவே முடியாது. ப்ரூவ் மீ இஃப் ஐ ஆம் ராங் சொன்னார். அவரோட டிபேட் பண்ணி ஜெயிக்க முடியாது, தர்க்கம் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஏன்? முழுவதுமாக ஆழமான சத்தியங்களை அறிந்திருந்தார், சரியாக சொல்ல தகுதி பெற்றிருந்தார். வாலிபர்களாகி நாம் எப்படி இருக்கிறோம்? குறிப்பா வாலிபர்கள் எப்படி இருக்கிறோம்? வேதத்தை நன்றாக ஆழமா படிக்கிறோமா? ஆண்டோட வசனத்தை அறிந்து கொள்கிறோமா? எல்லாவற்றுக்குமான விடைகள் இதில் இருக்கிறது என்று உணர்ந்து கொள்கிறோமா? யாராவது 2 கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாத ஓடி ஒழிகிறவர்களாக இருக்கிறோமா? அவரை எதிர்கொள்கிற மனுஷர்களாக நாம் காணப்படுகிறோமா? இன்னும் தெரியுமா, சார்லி கர்க் அவர் ஸ்கூலை முடிச்சு காலேஜ்ல இருந்து டிராப் அவுட். காலேஜ் லைஃபே அவருக்கு இல்லை, அதிக மெத்த படித்த நிலைமையும் இல்லை. ஆனால் இவ்வளவு அவர் பேசுற இடம்லாம் அங்கே யூனிவர்சிட்டி தான். யூஎஸ்ல யூனிவர்சிட்டி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அங்கே படிக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கனாக்கா அந்த ஊருக்காரங்க படிக்க மாட்டாங்க. உலகத்தில் உள்ள முக்கியமான பணக்காரங்களும் அதிக ஞானம் உள்ளவங்க தான் அங்கே சீட்டு கிடைக்கும். அப்பேற்பட்டவங்க இடத்துல போய் சத்தியத்தை சத்தியமாய் சொன்ன மனுஷன் சார்லி கர்க் 31 வயசுல சுடப்பட்டார். அவங்க மனைவி என்ன தெரியுமா சொன்னாங்க, அவர் வாழ்நாள் முழுவதுமாக பிரசங்கித்தாலும் கூட இப்ப ஏற்பட்ட ஒரு எழுப்புதலை அடைஞ்சிருக்கோம்னா உலகம் முழுவதுமாக அவருடைய மரணத்தின் மூலமாக யாரா அந்த மனுஷன் சார்லி கர்க் என்று தேடும்படியாக, அவர் என்ன சொன்னார் என்று தேடும்படியாக ஒரே நிமிஷத்தில் அவருடைய மரணத்தின் மூலமாக எல்லாரையும் போய் சென்றிருந்தான். அதுவே எனக்கு போதுன்னு அவங்க மனைவி சாட்சி கொடுத்தாங்க. மரணத்தின் மூலமாகத்தான் எல்லாரையும் சென்றடைய முடியும் தேவனுடைய சித்தமா இருந்ததுனாக்கா இவர் எத்தனை யூனிவர்சிட்டிக்கு போயிருப்பார். இப்பதான் யூஎஸ்ல இருக்கிற யூனிவர்சிட்டியில போக ஆரம்பிச்சிருக்காரு. 31 வயசு தான். சிறிய குழந்தைகள் எல்லாம் ஒரு 8 வயசு 6 வயசு 2 பெண் பிள்ளைகள். அவர் உலகம் முழுவதும் சுற்றி எப்ப சொல்றது, ஒரே நிமிஷம் ஒரே குண்டு தான். ஆண்டோட சித்தம் தான். ஒரே குண்டுல எல்லாருடைய மனதையும் தகர்க்கும்படியாக செய்தார். போல்ட்லி, ஸ்ட்ரென்த், போல்ட்னஸ், அந்த ஒரு வைராக்கியத்தோடு கூட சொல்றார். இந்த சார்லி கர்க்கு தான் இந்த வசனம் சரியா பொருந்தது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்தியுள்ளார். கிறிஸ்துக்கு நீ கீழ்ப்படிந்தே ஆகணும். நீ டிபேட்ல வந்தாலும் சரிதான், எந்த விதமாக இருந்தாலும் சரிதான், நாங்க ஆண்டவரை குறித்து நாங்க சொல்லும்போது நீ என்ன பண்ண, யூ மஸ்ட் பி கேப்டிவ் ஃபார் கிரைஸ்ட் சேக். அப்படிப்பட்டவர் தானே நம்ம. அப்படி இருக்கிறோமா? ஓ மேன் ஆஃப் காட், மேன் ஆஃப் காட், நீ என்ன செய்யணும்? யூ எக்யூப் யுவர் செல்ஃப்
உத்தமனாயிரு, உறுதியாயிரு, பகுத்தாய்ந்து பாரு. அநேக காரியங்கள்ல ஒன்று என்ன பண்ற, செலவு செய்கிறார். வீணா என்ன பண்ற, செல்போன்ல மூழ்கி கொண்டு செய்கிற. இந்த வேதத்தை படித்து பார்த்துருக்காயா? அதுக்கு எல்லாவற்றுக்குமே பதில் இருக்கிறது. அதை ஒன்று தேற்றுகிறது, ஆற்றுகிறது, சந்தோஷப்பட வைக்கிறது. வேதத்தை படித்தா சந்தோஷம் வருமா? எனக்கு வந்துருக்கு. வேதத்தை படிக்க 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 எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல அங்களோட பாஷையில் நல்ல பிரியாணி சாப்பிட்றதை காட்டிலும் எனக்கு பிரியாணி பிடிக்கும். அதை காட்டிலும் ரொம்ப டேஸ்டா இருக்குது தேவனுடைய வார்த்தை. படிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் எப்படியெல்லாம் பேசுறாரு. இப்போ இந்த உதாரணம்லாம் சொல்றேனே, இந்த அப்போஸ்தலர் பவுல் இதெல்லாம் ஏன் சொல்றாரு? மரண வாசனை என்ன, ஜீவ வாசனை என்ன எப்படி தேடி தேடி கண்டுபிடிக்கணும். மரண வாசனை குறித்து சொல்றாரு, ஜீவ வாசனை குறித்து சொல்றாரு. அப்படி என்றால் என்ன? இத்தனை திறனான சாட்சிகள் மேகம் போல் திரண்டு இருக்கிறது. எப்படி இது எங்க எப்படி இருக்கும்? பந்தயத்தில் ஓடுகிறவங்க எல்லாரும் பெரிசபிள் கிரவுண்டுக்காக ஓடுகிறார்கள், அழிந்து போகிற கிரீடத்துக்காக ஓடுகிறாங்க. இதெல்லாம் தேடி தேடி பார்க்கும்போது அதோட பேக்ரவுண்ட் என்ன, அதோட காரியங்கள் என்ன என்று புரிந்து கொள்ளும்படியாக படிச்சுட்டு கதை புத்தகம் போல படிச்சுட்டு போறீங்களா, இல்லை ஆழமான சத்தியத்தை அறியும்படியாக தேவனை என்னுடைய கண்களை திறந்தது, என் வாழ்க்கையை முன்னேற்ற ஒரு சாட்சியான ஒரு ஜீவியமா நான் வாழணும் என்று சொல்லி வாழுகிற மக்களாக நாம் இருக்கிறோமா? நம்மை நாமே சொல்லித் தருவோம் அவருடைய பத்தியில.